So hey guys, hello and welcome to our channel Kishore Vlogs. So இன்னைக்கு நம்ம கூட இருக்க வண்டி பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பிக்கப் வண்டி. ஸோ இந்த பிக்கப் பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் கமர்ஷியல் செக்மெண்ட்ல இல்லாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் இன் கிளாஸ் செக்மெண்ட்டா வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனுடைய ஷார்ட்ஸ் அண்ட் லான்ச் வீடியோ எல்லாமே நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருப்போம். பட் அது டீசல் வண்டி. ஸோ ரொம்ப நாளாக எல்லாருமே கேட்டது இந்த மஹேந்திரா வீரோவில் சிஎன்ஜி வண்டியோடைய ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக நான் இன்னைக்கு இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வண்டியை இன்னைக்கு எனக்கு கொடுத்த ரமணி மஹேந்திரா திருப்பூர் அவினாஷி ரோட்டில் இருக்கக்கூடிய ஷோரூமுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். கமர்ஷியல் வெஹிக்கல் ரிலேட்டடான உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்பர் கொடுத்துருக்கேன். சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவோட நம்பர் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது ஒரு மஹேந்திரா வீரோ அப்படிங்கிற ஒரு வண்டியோடைய சிஎன்ஜி வேரியன்ட். ஸோ இந்த வேரியண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போது. ஸோ நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ வாங்க இந்த வண்டியோடைய ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் இன்டீரியர் கேபின் ரிவ்யூவும் பார்த்து தெரிஞ்சுக்குவோம் வாங்க. ஸோ கைஸ் ஸ்ட்ரைட்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மஹேந்திரா வீரோவுடைய சிஎன்ஜி வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி இன்றைக்கி வந்து இருக்குது. ஸோ இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்லேயே ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீச்சர்ஸும் வந்துட்டு ஆட் ஆனாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் வண்டி தான் இந்த வண்டி. ஸோ பாருங்கள் மஹேந்திரா வீரோ சிஎன்ஜிக்கான பேட்சிங் கொடுத்துருக்கு. இதனுடைய ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் லுக்கிலேருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்ல ஒரு ஹை ஸ்டான்ஸ் இருக்கக்கூடிய வண்டி. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் இருக்க ஹைட்டை பாருங்கள். இவ்வளோ ஹைட் இருக்கக்கூடிய வண்டி இங்கே தான் நம்ம முன்னாடி இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா வைடரான வந்து ஒரு விண்ட்ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. 2 வைப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கு. வாஷர் ஃப்ளூயிட் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். தென் சிஎன்ஜிக்கான பேட்சிங் டாப் ஸ்பீட் 80 அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 3 பேர் பேசஞ்சர் கேபினில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கமர்ஷியல் வெஹிக்கிளில் இல்லாத ஒரு டிசைனை இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் பண்ண டிசைன். தென் நாங்கள் எங்கே உங்களுக்கு ஒரு சில்வர் குரோம் டிசைன் பார்க்க முடியும். இந்த இடத்துக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா வீரோ அப்படிங்கிற பேட்சிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டைலிஷாக ஒரு கோல்டன் கலரில் கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்குது வீரோ. தென் மஹேந்திராக்கான பேட்சிங் வந்து கொடுத்துருக்கு. ஒரு சில்வர் குரோம் ஃபினிஷில் வந்து கிடச்சிருக்கிறத பார்க்க முடியும். ஃப்ரண்ட் கிரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெஷ் பேட்டர்ன் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஹாரன் சைடு மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். தென் மஹேந்திராக்கான லோகோ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. தென் கீழே வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் டியூவல் டோனில் கிடச்சிருக்கிறத பார்க்கலாம். சிஎன்ஜி வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி வந்து உங்களுக்கு ஒயிட் கலரில் மட்டும்தான் கிடைக்கும். பட் உங்களுக்கு டீசல் வேரியண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னொரு கலர் வந்து ஆட் ஆகுது. அது என்னங்கிறது நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் சிஎன்ஜி எடுக்கும்போது பியூர் ஒயிட்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலோஜன் செட்டப்பில் தான் இண்டிகேட்டர் அண்ட் ஹெட்லாம்ப்கான ஹை பீம் லோ பீம் இன்னும் செப்பரேட்டாக கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஹெட்லாம்பை சுற்றி ஒரு பிளாக் கலர் ஹவுசிங் நல்லாவே இருக்குது டிசைன். தென் ஃபாக் லேம்ப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவிஷன் தான். ஃபாக் லேம்ப் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தான் ஆட் பண்ணிக்க முடியும். அங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். நம்பர் பிளேட் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் பார்த்த உடனே எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு டிசைனில் தான் இருக்குது. அப்படி நம்ம இந்த வண்டியோடைய சைட் ப்ரொஃபைல் போவோம். சைட் ப்ரொஃபைலில் ஓஆர்விஎம்ஸ் பார்த்தீங்கன்னா மேனுவலி அட்ஜஸ்டபிளுக்கான ஒரு ஓஆர்விஎம்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. சும்மா லைட் வெயிட்டாக கொடுக்காம நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கிறத பார்க்கலாம். சிஎன்ஜிக்கான பேட்சிங், வீரோக்கான பேட்சிங், தென் 1.4 லிட்டருக்கான XXL அப்படிங்கிற வந்து ஒரு வேரியண்ட் தான் இது. ஸோ சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் 2 வேரியண்ட் இருக்குது, V2 அண்ட் V4. V4ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உள்ளே வந்து ஏசியும் ஏர் பேக்கும் வரும். தென் இது இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணுறது மஹேந்திரா வீரோவுடைய சிஎன்ஜி வேரியண்ட்டில் V2 அப்படிங்கிற வண்டி. ஸோ இந்த வண்டியை பற்றி தான் டீட்டெயில்டாக இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது. இந்த வண்டியோடைய ஓவரால் லென்த் பாருங்கள், 4980 மில்லிமீட்டருக்கான லென்த்தும், விட்த்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1746 மில்லிமீட்டருக்கான விட்த்தும் கிடச்சிருக்கு. ஹைட்டு பொறுத்த வரைக்கும் 2040 மில்லிமீட்டருக்கான ஹைட்டு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்கள், 216 மில்லிமீட்டருக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடச்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓவரால் வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 2700 மில்லிமீட்டருக்கான வீல் பேஸ் கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ தொட்டியோட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10க்கு 4.25 கிட்டத்தட்ட ஒரு 5 அடிக்கான அகலம் வந்து கிடச்சிருக்கு. மில்லிமீட்டரில் சொல்லணும்னா உங்களுக்கு வந்து லென்த் வந்து 3035 மில்லிமீட்டரும், விட்த்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 1644 மில்லிமீட்டரும், ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1183 மில்லிமீட்டர் இந்த லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க லோட் பாடியோடைய சைஸு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் கிடச்சிருக்கிறது கேபின் வித் டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல் தான். ஸோ இதனுடைய பேலோடு பார்த்தீங்க அப்படின்னா 1400 கிலோகிராமுக்கான பேலோடு வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2.5லேருந்து 3 டன் வரைக்கும் மார்க்கெட்டில் ஏற்றிட்டு இருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டோம். அது எதனால் இவ்வளோ வெயிட் இதனால் ஏற்ற முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய பேரபோலிக் லீவ் ஸ்ப்ரிங் தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க உங்களுக்கு 5 லீவ் ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் ஒரு சைடு மட்டுமே உங்களுக்கு 10 லீவ் ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ லோடு எப்படி இதை வந்து கேரி பண்ணி ஏற்றிட்டு போக முடியுதுன்னு. லோடு அதிகமாக ஏற்றினாலுமே
வண்டி அமுங்கிறதோ ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிறதோ அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ஸோ மார்க்கெட்டில் இந்த வண்டி நீங்கள் ஆல்ரெடி ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பர்செப்ஷனை கண்டிப்பாக நீங்கள் இங்கே சொல்லலாம். ஸோ இதனுடைய டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டயர் சைஸ் வந்து 195 ரிம் சைஸ் வந்து 15 இன்ச்சுக்கான 5 போல்ட் டயர் தான் வந்து கொடுத்துருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்கும், பேக்கில் வந்து ட்ரம் பிரேக்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கான பேட்டரி கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். தென் சிஎன்ஜிக்கான ஃபில்லிங் இந்த இடத்துலையும், பெட்ரோலுக்கான ஃபில்லிங் வந்து இந்த இடத்துலையும் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். சிஎன்ஜிக்கான ஃபில்லிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 27 கிலோகிராமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்க் இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அடியில் இண்டெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே நீங்கள் சிஎன்ஜியை வாட்டர் ஈக்குவலண்ட்டாக கன்வெர்ட் பண்ணால் 150 லிட்டருக்கான ஒரு ஃபில்லிங் வந்து இங்கே கிடைக்குது. பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேஃப்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க, எமர்ஜென்சி பர்பஸ்க்கு. ஸோ 4.5 லிட்டருக்கான ஒரு பெட்ரோல் கெப்பாசிட்டி வந்து இங்கே டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கு. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து 17 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. பட் கம்பெனிலேருந்து உங்களுக்கு 19 கிலோமீட்டர் பர் லிட்டருக்கான மைலேஜ் வந்து கிடைக்குது. அப்படியே இந்த வண்டியோடைய ரியர் ப்ரொஃபைலுக்கு போய் பார்ப்போம். பின்னாடி பாருங்கள், நமக்கு சிஎன்ஜிக்கான பேட்சிங் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். மஹேந்திராக்கான லோகோ, தென் கூடவே வந்து வீரோ அப்படிங்கிற பேட்சிங்கும் கொடுத்துருக்கு. தென் இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ டாப் அண்ட் எடுத்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்க கேப்பில் வந்து ஒரு ரிவர்ஸ் கேமரா வந்து வந்துடும். இது வந்து V2 வேரியன்ட் தான். ஸோ அப்படி இருக்கும்போது வராது. பார்க்கிங் சென்சார் பொறுத்த வரைக்கும் 1 2 3 3 பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். டெயில் லேம்ப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் அண்டு பிரேக் இண்டிகேட்டரும் எல்லாமே அதுலேயே வந்துருச்சு. ஸோ நீட்டாகவே இருக்குது. ஸ்பேர் வீல் வந்து சேம் சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அது போக உங்களுக்கு உள்ளே பாருங்கள், உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் சிஎன்ஜிக்கான டேங்க் வந்து 2 கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். எஸ், சஸ்பென்ஷனும் பார்த்திங்கன்னா 10 பேரபோலிக் லீஃப் வந்து ஒரு சைடு மட்டுமே கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். தென் இதுக்கு அடுத்து இந்த வண்டியோடைய கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவரால் வெயிட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2999 கிலோகிராம். எஸ், கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோகிராம் இருக்கக்கூடிய கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஓவராலாக இந்த வண்டியோடைய அவுட் சைடு எக்ஸ்டீரியர் வியூ நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது இந்த வண்டியோடைய கேபின்குள்ளே போயிட்டு கேபினில் என்னென்னலாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த வண்டியோடைய கேபின்குள்ளே போகலாம். டோர் ஹேண்டில் பாருங்கள். ஸோ இப்படி கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். தென் அதே மாதிரி கீழே வந்து இண்டிகேட்டர் ஒன்று இந்த இடத்துல ஃபெண்டரில் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டோர் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நல்ல நீட்டான ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் உடம்பு இருக்கிறவங்களுமே வந்துட்டு உள்ளே ஏறி இறங்குறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். தென் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர். தென் மேலே இந்த இடத்துல ஒரு பெய்ஜ் கலர் டச் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். கேபின் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் பிளாக் இன்டீரியருக்கான கேபின் தான் வந்து கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக ஒரு காருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உள்ளுக்குள்ளே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனுடைய டாப் அண்ட் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு மீடியா பிளேயர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம V2ங்கிற வேரியண்ட்டில் இருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடியது நம்ம இப்போ பார்க்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆக்சிலேட்டர் பெடல், பிரேக், கிளட்ச் எல்லாம் டீசெண்டான கேப்பில் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு சிஎன்ஜிக்கான ஒரு பட்டன், பவர் அப்படின்னு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. தென் ஆட்டோ இன்ஜின் கட் ஆஃப்கான சுவிட்ச், தென் ஹெட்லைட்டுக்கான லெவலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸ்டேரிங் வீல் பொறுத்த வரைக்கும் ஸ்டேரிங் வீலெல்லாம் உள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டோர் ஹேண்டிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கிராப் ஹேண்டில் ஒன்று கிடச்சிருக்கு. லெதர் ஃபினிஷ் மாதிரி ஒரு டச்சில் ஃபைபர் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். டோர் நாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து ஒரு ஸ்க்ராலிங்க்கான ரோல் டவுனுக்கான ஒரு ஃபெசிலிட்டியோட விண்டோ வந்து கிடச்சிருக்கு. அதை ரோலிங் பண்ணி நீங்கள் ஏற்றிக்க முடியும், இறக்கிக்க முடியும். ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன், 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர், கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் வச்சுக்கலாம். ஸ்டோரேஜ் ஏரியா நல்லாவே இருக்குது. இந்த வண்டிக்கு கொடுத்துருக்கக்கூடிய கீ பார்த்திங்கன்னா இதுதான் இந்த V2க்கு கிடைக்கக்கூடிய கீ. மஹேந்திராக்கான லோகோவோடு கிடைக்குது. எஸ், நல்லாவே இருக்குது. இப்போ கேபின்குள்ளே போவோம். 216 மில்லிமீட்டர் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய வண்டியில் ஃபுட் ரெஸ்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக கிராப் ஹேண்டில் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இப்படி பிடிச்சி இப்படி கால் வச்சு ஏறிட்டிங்க அப்படின்னா ஈஸியாகவே இருக்கும் உள்ளே வர்றது. என்னோடய ஹைட்டுக்கு ஈஸியாகவே இருக்குது ஏறுறது. ரொம்ப ரிஸ்க் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ டோர் க்ளோஸ் பண்ணிடலாம். டிரைவிங் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா சைடுமே உங்களுக்கு விசிபிலிட்டி வைஸ் ப்ராப்ளமே இல்லை. எந்த இடத்துலையுமே உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த மிரர் பொறுத்த வரைக்கும் வண்டியோடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வச்சிட்டிங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு கிளியராக தெரியுது. ஸோ பிளைண்ட் ஸ்பாட் இங்கே கிடையாது. கிராப் ஹேண்டில் வந்து 2 சைடுமே கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். மேலே சன்வைசர் பொறுத்த வரைக்கும் டிக்கெட் ஹோல்டர் கிடைக்கல, பட் சன்வைசர் இருக்குது. இந்த இடத்துக்குமே உங்களுக்கு கிளாஸ் டிக்கெட் ஹோல்டர் எதுவுமே கிடைக்கல, சன்வைசர் மட்டும் இருக்குது. இந்த இடத்துல கேபினோட லேம்ப் வந்து எல்இடிக்கான ஒரு லேம்ப் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்கிறது ஒரு ப்ரீமியம் டச்சாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு கீழே உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஒரு ஆட்டோ டிமிங் ஆப்ஷன் கிடையாது, பட் இருந்தாலும் ஐஆர்பிஎம்ஸ் வந்து ஒரு டீசெண்டான அகலமான கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அதுக்கடுத்து கேபின் பொறுத்த வரைக்கும்
எஸ் ஃபுல் பிளாக் இன்டீரியருக்கான கேபின் தான் வந்து இங்கே நமக்கு கிடச்சிருக்கிறத பார்க்கலாம். மஹிந்திராக்கான ஒரு லோகோ வந்து ஃபாண்ட் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ் நல்லாவே இருக்குது. இந்த இடத்துல ஆடியோக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்கு. வெளியே கொடுத்து நம்ம மார்க்கெட்டில் பண்ணிக்கிற மாதிரி தான் வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹசார்ட்கான ஸ்விட்ச், கீழே வந்து ஒரு டம்மி ஸ்விட்ச் நிறையா கொடுத்துருக்கு. டாப் எண்ட் எடுத்திங்க அப்படின்னா ஒவ்வொன்று வரும். பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்ச் கண்ட்ரோல் எல்லாமே இதுலேயே வரும். தென் 12 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சாக்கெட். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது ஒரு 1.4 லிட்டருக்கான 4 சிலிண்டர் இன்ஜின் வண்டி. ஸோ அதுக்கு 5 ஸ்பீட்கான மேனுவல் டிரான்ஸ்மிஷன், இது கூடவே ரிவர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸ்க்கு வந்து பார்க்கிங் சென்சார் மட்டும் இருக்குது. ரிவர்ஸ்க்கான கேமரா அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. BS6 நார்ம்ஸ் படி எது வேணுமோ அது மட்டும் நமக்கு தேவையானதை கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஜெட்டில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்க்கான ஸ்டேரிங் வீல் தான். க்ரிப் எல்லாம் நல்லாவே இருக்குது. மஹேந்திராக்கான லோகோ வந்து ஒரு மேட் பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஹாரன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். எஸ், ஹாரன் இவ்வளோ பெரிய வண்டிக்கு ஒரு சின்ன ஹாரன் மாதிரி தான் தெரியுது. பட் இருந்தாலும் சவுண்டோடைய அவுட்புட் வந்து நல்லாவே இருக்குது. இப்போ வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கிளச் மிதிச்சுக்குவோம். இப்போ ஆன் பண்ணியாச்சு. ஸோ எம்ஐடியில் பாருங்கள், நல்லா க்யூட்டான சின்ன அழகான எம்ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், இது ஃபுல் அண்ட் ஃபுல் சிஎன்ஜி வண்டி. எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் உங்களுக்கு அந்த 4.5 லிட்டருக்கான இது கொடுத்துருக்காங்க, பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ அதனால் சிஎன்ஜிலேயே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கியரோட இண்டிகேஷன் காட்டுது, ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர் எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ரிப் ஏ, அதுக்கப்புறமா ட்ரிப் பி, தென் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இந்த சைடு வந்து இது ஓகே பண்ணுறது, இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணுறதை இங்கே செட் பண்ணக்கூடிய பட்டன் கொடுத்துருக்காங்க. இது ஈக்குவல் இப்போ இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு பவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள் பவர்னு மாதிரி இருக்குது. ஸோ இப்படி இருக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு பவர் ப்ளஸ் அப்படிங்கிற மாடலும் இருக்குது. எஸ், இப்போ வந்து உங்களுக்கு ஹெவி லோடு ஏற்றுறீங்க, நல்ல ஒரு இன்க்ளைனான பொசிஷனில் வண்டி இருக்குது அப்படிங்கும் போது பவர் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பவர் மோட நீங்கள் ஆன் பண்ணி ட்ரைவ் பண்ணிக்க முடியும். பவர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு டார்க்கினஸ் ஃபீல் ஆகும். மற்றபடி சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது உங்களுக்கு இந்த ஈகோங்கிற ஆப்ஷனே போதும். ஒரு நல்ல ஒரு ஆவரேஜான மைலேஜ் எடுக்கலாம் நீங்கள். அது போக எஸ், ஃபியூல் கேஜ் இண்டிகேஷன் சிஎன்ஜியில் கம்மியாக இருக்குங்கிறத காட்டுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். எஸ், ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம், அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் கிடையாது, ஃபிக்ஸ்டு தான். இதனுடைய ரைட் சைடில் ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல், லெஃப்ட் சைடில் நமக்கு வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். மற்றபடி இந்த சைடு எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். க்ளவ் பாக்ஸ் லாக்கபிள் ஸ்டோரேஜ் டைப்பில் தான் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய லோடுடைய இன்வாய்ஸு அந்த மாதிரி வந்து இந்த விஷயங்களை இதுக்குள்ளே வச்சுக்க முடியும். வைப்பருக்கான ஃபில்லிங் வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். மற்றபடி இந்த கியர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கேபின்லேயே வந்துட்டு முன்னாடி டேஷ்போர்டில் ஃபிட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு வாக் த்ரூக்கான கேபின் தான். டிரைவர் வந்து இங்கேருந்து இங்கே வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒரு வாக் த்ரூக்கான கேபின் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். தென் இங்கே வந்து உங்களுக்கு ஹேண்ட் பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஹேண்ட் பிரேக்ஸ் தான், நல்லா பெருசாகவே கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். எஸ், இப்போ நம்ம இந்த வண்டியை லைட்டாக ரேவ் பண்ணி பார்க்கலாம். கேபினோட நாய்ஸ் வந்து பெருசாகவே இல்லைங்க. சிஎன்ஜி வண்டியாக இருந்தாலும் சரி, டீசல் வண்டியாக இருந்தாலும் சரி, இந்த வீரோவில் வந்து இன்ஜினோட நாய்ஸும் இன்ஜினுடைய ஹீட்டும் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறது நம்ம வண்டியிலேருந்து இறங்கிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வண்டியிலேருந்து நம்ம கீழே இறங்கலாம். ஸோ இப்போ வண்டி ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இந்த கிராப் ஹேண்டில் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபுட் ரெஸ்ட் யூஸ் பண்ணி நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னா இறங்குறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இறங்குற மாதிரி கிடையாது. ஸோ இப்போ நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்ஜினோட நாய்ஸும் சரி, இன்ஜினோட ஹீட்டும் வந்து கேபின்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த சீட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய லிவர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ரிக்ளைன் அண்ட் டிக்ளைன் உங்களால் பண்ணிக்க முடியும். தென் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ECMக்கான யூனிட் கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். தென் அங்கேயும் உங்களுக்கு சிஎன்ஜி வண்டி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்காக ஃபயர் ரெஸ்டிங் யூசர் ஒன்று கொடுத்துருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். கூடவே டூல்ஸ் வச்சுக்கக்கூடிய ஒரு சின்ன ஏரியா கொடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். பட் மற்றபடி ஹெட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது. 3 பாயிண்ட்கான சீட் பெல்ட் வந்து 2 பேத்துக்கு மட்டும் கொடுத்துருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். எஸ், தென் இங்கே உங்களுக்கு ஸ்லைடிங்கான ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்கக்கூடிய லோடு ஏரியாவை இங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம். அதெல்ஸ் ரிவர்ஸ் எடுக்கும் போதும் சரி, நீங்கள் இங்கேருந்து யாருக்கூடயோ கம்யூனிகேட் பண்ண கூட பண்ணிக்கலாம். சீட்டை இப்போ நம்ம பின்னாடி தள்ளிடலாம். எஸ், சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட் நல்லாவே இருக்குது. குஷன் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். எஸ், இப்போ நம்ம இன்ஜின் பற்றி பார்ப்போம். இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நமக்கு கேபினோட வெளியே
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு அடியில் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த என்ஜின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லிட்டருக்கான ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின் தான் வந்து இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் 90 பிஹெச்பி பவரும், தென் டார்க்கை பொறுத்த வரைக்கும் 210 Nm டார்க்கும் வந்து இந்த வண்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு 5 ஸ்பீடுக்கான டிரான்ஸ்மிஷன் இருக்கக்கூடிய வண்டி. ஸோ வீரோவை பொறுத்த வரைக்கும் டீசல் அண்ட் சிஎன்ஜி 2 வேரியண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டீசலோட வேரியண்ட் வந்து ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். டாப் எண்ட் சீக்கிரமாகவே உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம சேனலில் வீடியோவாக வரும். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம சிஎன்ஜி V2 வீரோவை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வண்டியை பார்த்தினா ஒரு டீட்டெயில் ரிவ்யூ இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இந்த வண்டியோடைய வாரண்ட்டி அண்ட் சர்வீஸ் பற்றி பார்ப்போம். இந்த வண்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா வீரோ V2 மட்டும் இல்லை, வீரோவுக்கு பொதுவாகவே வந்துட்டு 1,00,000 கிலோமீட்டருக்கான வாரண்ட்டி ஆர்எல்ஸ் வந்து 3 வருஷத்துக்கான ஒரு டைம் பீரியட் வந்து கொடுக்குறாங்க. இதில் 2ல் எது ஃபஸ்ட்டு வருதோ அதுதான் வந்து இதில் வந்து கிளைம் ஆகும். ஸோ இது நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். தென் அதுக்கடுத்து இதனுடைய சர்வீஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 20,000 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் சர்வீஸ் விட்டால் போதும். எஸ், இவ்வளோ பெரிய வண்டி 20,000 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் சர்வீஸ் விட்டால் போதும். ஸோ நீங்கள் இந்த வண்டியை ஆல்ரெடி ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டிக்கான சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வருது, ஆக்சுவல் மைலேஜ் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க அப்படின்னா இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். மஹேந்திரா வீரோ V2 இந்த வண்டியோடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Until then, bye from Kishore Vlogs. Bye.